इदं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिपद्मे ततः किं ततः किं ततः किं ततः किम् ஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம். இன்றைய தினம் ஒரு சுதினம். என்ன விசேஷம் அப்படின்னா, இந்த பரமார்த்த சத்வித்யை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யூடியூப் சேனல். அந்த சேனலின் மூலமாக காஞ்சி மடத்துக்கு இருக்கக்கூடிய இந்த ஆன்மீக மதத்தை, அத்வைத மதத்தை நன்கு பரிமளிக்கணும் என்பதற்காக அவ எடுக்கக்கூடிய முயற்சியில நாமளும் பங்கு கொள்ள வேண்டும் அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறது சகஜம் இல்லையா? எல்லா பக்தாளுக்கும் இருக்கக்கூடிய ஆசை. நம்மளால முடிஞ்ச ஒரு திரும்பு அதை கிள்ளியாவது நம்ம போட்டு அதுக்கு ஒரு உதவி செய்யணும் அப்படின்னு அணில் மாதிரி ராமாயணத்துல பண்ணணும்னு ஆசை. இப்படி அநேகம் பேர் இப்படி தன்னை அணிலாக நினைத்து கொண்டு காரியங்கள் பண்ணாலும் சில பேர் பெரிய காரியங்கள்லாம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம சுப்பிரமணிய ஆரியா அவர்கள் ரொம்ப அழகா பண்ணி கொண்டிருக்கிறார். இதுதான் அவர் தர்மதேனு, இந்த பரமாத்மா சத்வித்யா இப்படிப்பட்ட சேனல்கள் மூலமாக இந்த ஆன்மீக காரியங்களை பண்ணார். அதுல நூதனமாக அவருடைய எண்ணத்துல உதித்தது இந்த ஆரியா சரித்திரம் அப்படின்னு ஒரு புஸ்தகம். அது எப்போ பிரசுரமாயிடுது அப்படின்னா 1908 வருஷத்துல பிரசுரமான ஒரு 120 வருஷங்கள் முன்னாடி இல்லையா? அப்படி அந்த பிரசுரமான அந்த கிரந்தத்தை அதை பாப்புலரைஸ் பண்ணணும், அது 4 பேருக்கு தெரியணும், இவ்வளவு வசதியான கிரந்தங்கள் நம்ம முன்னோர்கள் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணம் அவருக்கு வந்தது. அது நம்மளுடைய பாக்கியம். அதனால அதை பார்க்கக்கூடியதான ஒரு பாக்கியம் கிடைச்சது. அதை பற்றி பேசக்கூடியதான ஒரு எத்தனையோ மகான்கள் இதை பற்றி பேசிக்கொண்டு இருக்கிறார்கள் என்று அறிந்த போதிலும் நமக்கு கிடைத்த பாக்கியமாக நினைச்சு இதை பார்க்கணும். இந்த ஆரியா சரித்திரம் அப்படின்ற ஒரு புஸ்தகமானது, ஒரு கிரந்தமானது யாரால தொகுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா, நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிரபலமாக இருக்கக்கூடிய கிருஷ்ணசாமி ஐயர் எனக்கூடிய அந்த வக்கீலை அறியாதவர்களே 1900கள்ல இருக்க முடியாது. ஏன் இன்னைக்கும் அவர் பேரை சொல்லிட்டு இருக்கோம்னா காரணம் என்ன? அவரால் ஸ்தாபிக்கப்பட்ட அந்த சம்ஸ்கிருத கல்லூரி இருக்கு இல்லையா? இவ்வளவு விசேஷமாக மயிலாப்பூர்ல நடந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த சம்ஸ்கிருத அவர் தான் ஆரம்பிச்சார் ஸ்தாபகர். அவருக்கு ஒரு தாபம் ஏற்பட்டது. காலம் போக்குல இப்படி ஆங்கில கல்வி வந்துட்டு, காலேஜ் படிப்பு எல்லாம் மாறி விட்டது. குருகுல முறையே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா க்ஷீணமாயிட்டே இருக்கு. நம்மளுடைய பழைய கிரந்தங்கள் பாகவதம், வால்மீகி ராமாயணம், புராணம் இதெல்லாம் காலத்தால அழியாது என்பது உண்மையாக இருந்த போதிலும் காலத்தின் போக்குனால ஒரு பயமானது இருக்கதா இருக்கு. நாம சரியா அதை பரிபாலிக்கலன்னா நம்மள மேல அந்த குறை வந்துடக்கூடாது. அந்த புஸ்தகங்கள் எல்லாம் நிச்சயமா காலத்தால வெல்லப்பட்ட புஸ்தகங்களாக இருந்த போதிலும் அதை பண்ணணும் அப்படின்னு அவருக்கு ஒரு பக்தியினுடைய ஒரு மேலிட்டுனால அவர் என்ன பண்ணார், இந்த ஆரியா சரித்தம்னு ஒரு புஸ்தகத்தை தொகுத்தார். அவ்வளவுதான் பண்ணார். எப்படி தொகுத்தாருன்னாக்க, அந்த ராமச்சரிதத்துல இருந்து இருக்கக்கூடிய அந்த பாகங்கள்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்லோகங்கள் இதையாவது நம்ம பாப்புலரைஸ் பண்ணி வச்சான்னாக்க, ஒருவேளை சில பேருக்கு எல்லாருக்கும் அந்த யாரோ ஒரு 50% படிக்கதான் போறாங்க ராமாயணத்தை. அந்த பாக்கி 50% அந்த ராமாயணத்தை எங்க படிக்காம போயிடுவானோன்ற ஒரு பயத்துல அதுல இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்லோகங்களை எல்லாம் எடுத்து தொகுத்து ராத்திரியும் பகலும் ஒர்க் பண்ணி இந்த ஆரியா சரிதம் அப்படின்ற ஒரு புஸ்தகத்துல போட்டார். அதுல ஒரு 40 டாபிக் டீல் பண்ணியிருக்காரு. அது என்ன, பாகவதாதி கிரந்தங்கள், பாரதம், மகாபாரதம், ராமாயணம், புராணங்கள், அதுல இருக்கக்கூடிய ரொம்ப ரசமான அம்சங்களை எல்லாம் அப்படி தேடி எடுத்து அதை படிக்கும் பொழுதே ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும், ஒரு மனிதருக்கு திருப்தி கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ரீதியில ஒரு 40 வியாக்கியானங்கள் அவர் செலக்ட் பண்ணார். ஒரு ஹரிஷ்சந்திரோபாக்கியானம் எடுத்தார். ரொம்ப வசதியா பாரதத்துல கருதப்படக்கூடியது, அந்த உண்மையே பேச வேண்டும் எனத்தை நிலைநாட்டக்கூடிய அந்த மாதிரி ஒரு வேல்யூ. சத்தியம் வத தர்மம் சரன்னு வேதத்துல குறிக்கிற மாதிரி இருக்கக்கூடிய அது. சத்திய பரிபாலனம், பிராமண பிராமண
வியாத சம்பாதம் அப்படி போன்ற பாரதத்துல இருக்கக்கூடிய அந்த விஷயங்கள். அதுக்கு பிறகு பாகவதத்துல இருக்கக்கூடியதான சுக சரித்திரம் இல்லையா, அதுக்கப்புறம் துர்வாச உபாக்கியானம், ஜடபரத உபாக்கியானம், பிரகலாத சரித்திரம், துவ சரித்திரம் அப்படின்னு சில புராணங்கள்ல இருக்கக்கூடிய மார்க்கண்டேய சரித்திரம், அப்புறம் இப்படியாக நிறைய பரீட்சித்தினுடைய சரித்திரம், இப்படி ரொம்ப எல்லாரும் அறிவதற்கு தகுதியான அந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் எடுத்து தொகுத்து அவர் அங்க போட்டதோட இல்லாம ராமாயணத்துல இருந்து, பாலகாண்டத்துல இருந்து, அயோத்தியா காண்டத்துல இருந்து, ஆரண்ய காண்டத்துல இருந்து, கிஷ்கிந்தா காண்டம், சுந்தரகாண்டம், யுத்த காண்டத்துல இருந்து சில ஸ்லோகங்கள்லாம் எடுத்து அதை பண்ணார். இத எடுத்து சொல்லணும் அப்படின்றதுக்காக நம்மளுக்கு இன்னைக்கு ஆரம்பிக்கிறதுக்காக நான் வெறும் முகவுரையை மாத்திரம்தான் உங்களுக்கு சொல்லி ஒரு இன்ட்ரோடக்ஷன் அவ்வளவுதான் நான் பண்ண போறது. ஆனா இதை சொல்ல போகிறவர்கள் யார் அப்படின்னாக்க திருமதி புஷ்பா சாய் சங்கர் அப்படின்றவர்கள். அவர்கள் எப்படி அப்படின்னாக்க நிறைய சம்ஸ்கிருத பாடங்களை எல்லாம், சம்ஸ்கிருத ஸ்ரீ போன்ற வகுப்புகள்லாம் எடுத்துக்கொண்டிருக்காங்க. பலவிதமான படிப்பு கல்வி தானம் செய்வதுல ரொம்ப தேர்ந்தவரா இருந்து எல்லாருக்கும் கத்துக் கொடுக்கணும் அப்படின்னு எந்த ஒரு பிரதிபலனும் எதிர்பார்க்காம, அது கவனிக்க வேண்டியது, எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம வெறும் கல்வி தானம் மாத்திரம் பண்ணணும் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக இவர்கள் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா. நிறைய யூனிவர்சிட்டிலையும் கிளாஸஸ் எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்காங்க. ரொம்ப பிஸியாக இருந்த போதிலும் இல்லையா, இந்த சுப்பிரமணிய ஆரியாவுடைய அவருடைய ஆணைக்கு இணங்க இவங்க என்ன பண்ணாங்க, கிருஷ்ணர் கதைகள் எல்லாம் பாகவதத்துல ரொம்ப அழகா எடுத்து சொன்னாங்க. அதுக்கு நல்ல வரவேற்பு இருப்பதாக நாம் அறிகிறோம். வரவேற்பு இருக்கு அப்படின்றது முக்கியம் இல்ல, இவர்களுடைய அந்த கதையானது ஒரு 4 பேருக்கு போய் சேர்றது, அந்த ஆன்மீக தொண்டுன்றது எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம செய்யப்பட்ட போதிலும் அதற்கு இப்படி ஒரு வரவேற்பு இருக்குன்றதை கேட்டா அது மேலும் உற்சாகத்தை கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. அப்படி வந்த உற்சாகத்தின் பேர்ல அவர் இந்த ஆரியா சரித்திரத்துல இருக்கக்கூடிய சில போர்ஷன், முக்கியமான போர்ஷன் எல்லாம் எடுத்து சொல்லணும் அப்படின்னு அவர்கள் கையில ஒரு விண்ணப்பத்தை வைத்தோம். அவர்களும் அந்த விண்ணப்பத்தை எல்லாம் ஆராய்ந்து எங்களுடைய இன்டென்ஷனை பண்ணிட்டு, சரி என்னால முடிந்த உதவியை நான் உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்த ஆரியா சரித்திரத்துல இருக்கக்கூடிய மேற்கொண்டு விஷயங்கள், அவர் சொல்லக்கூடிய கதைகள் எல்லாம் அவர்கள் சொல்ல அனைவரும் கேட்டு இந்த ஆன்மீக உலகத்துக்கு நம்மளால முடிந்த கான்ட்ரிபியூஷனை நம்மளும் செய்வோம், நல்ல பயனை அடைவோம். சத்வித்தையானது நம்ம கேட்க 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 நம்மளுடைய அந்தக்கரண சுத்தியானது ஏற்படுகிறது இல்லையா. அதனால நம்மளால இன்னும் நாம செய்யக்கூடிய ஆன்மீக தொண்டு பெருகும் என்று சொல்லிக்கொண்டு அம்பாளுடைய பிரார்த்தனையோட இதை முடிச்சுக்கிறோம். ஓம் ஸ்ரீ குருபியோ நமஹ. சதாசிவ சமாரம்பாம் பகவத்பாத மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பரியந்தாம் வந்தே குரு பரம்பராம். நம்ம பாரத தேசத்தோட தனித்துவம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஜீவநாடியா ஓடின்னு இருக்கிற இதிகாசங்களும் புராணங்களும் தான். சாக்ஷாத் பகவான் மகாவிஷ்ணுவோட அவதாரமாக கருதப்படுறவர் வியாச பகவான். கலியில மனிதர்களுக்கு ஆயுசு, அறிவு, விருப்பம், பலம், மேதாசக்தி எல்லாம் குறைஞ்சிடும் அப்படின்னு தெரிஞ்சு வேதங்களை 4ஆ பிரித்தார். 18 புராணங்களையும் நமக்கு அவர் தான் கொடுத்தார். பஞ்சமோ வேதக, 5வது வேதம் அப்படின்னு சொல்லப்படுற மகாபாரதத்தையும் அவர் தான் கொடுத்தார். இந்த மகாபாரதம் எப்படிப்பட்டது அப்படின்னா, எதிஹாஸ்தி ததன்யத்ர என்னே ஹாஸ்தி ந தத் குவச்சித், எது இஹ அஸ்தி தத்து அந்யத்ர, எது இஹ நாஸ்தி ந தத்து குவச்சித். எது இந்த மகாபாரதத்துல காணப்படுறதோ அது வேற இடத்துலயும் இருக்கும். எது இந்த மகாபாரதத்துல காணப்படுவதில்லையோ அது எங்கேயுமே கிடையாது. மகத்வாத்து பாரவத்வாத்து ச மகாபாரதம் உச்சியத்தை. ரொம்ப பெரியதாக இருக்கிறதாலையும் அப்புறம் ஆழ்ந்த கருத்துக்கள் இருக்கிறதுனாலையும் இது மகாபாரதம் அப்படின்னு சொல்லப்படுறது. இப்ப நம்ம பார்த்தோம்னா இந்த கிளாசிக்ஸ் அப்படின்னு சொல்லும் போது கிரேக்க மொழியில இருக்கிற கிளாசிக்ஸ் தான் எல்லாருக்கும் ரொம்ப தெரியாது. இலியாட், ஒடிசி அப்படின்னு 2 கிளாசிக்ஸ் ரொம்ப புகழ் வாழ்ந்தது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அதுல உள்ள என்ன எண்ணிக்கை இருக்கோ அதை பார்த்தா நம்ம மகாபாரதத்தை விட 2த்துலயும் சேர்த்தா எவ்வளவு இருக்கோ அதை விட ஜாஸ்தி ஸ்லோகங்கள் நம்ம மகாபாரதத்துல இருக்கு. 1,00,000 ஸ்லோகங்கள் கொண்டது நம்ம மகாபாரதம்.
அப்போ நம்ம சனாதன தர்மத்துல பார்த்தோம்னா ரெண்டு முக்கியமான இதிகாசங்கள், மகாபாரதம், ராமாயணம். இதிகாசம் அப்படின்னு சொன்னானா என்ன? இதிஹாச அப்படியே சொல்றோம், இப்படி எல்லவோ நடந்தது அப்படின்னு. புராணம் அப்படின்னா புராபி நவக, அது ரொம்ப பழமை வாய்ந்ததா இருந்தாலும் அதில் சொல்லப்பட்ட கருத்துக்கள், அப்பாவுடைய வாக்கை பாலனம் பண்ணணும், இல்ல பிராத்தாக்களுக்குள்ள அண்ணன் தம்பிகளுக்குள்ள நல்ல சௌஹார்த பாவம் இருக்கணும் அப்படின்னு சொல்றதெல்லாம் இப்ப கூட நமக்கு அது நடைமுறையில் தான் இருக்க வேண்டும் அப்படிங்கிற கருத்துக்களை தான் அது சொல்றது நமக்கு. அப்போ இந்த வேதங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா வேதங்கள்ல கர்ம காண்டம் இருக்கு, ஞான காண்டம் இருக்கு. அப்போ இந்த வேதங்கள்ல சொல்லப்பட்ட கர்மங்களை எல்லாம் செய்வது இப்பொழுது எல்லோருக்கும் சாத்தியப்படுவதில்லை. ஞான காண்டத்துல உள்ள உபனிஷத் கருத்துக்களை எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நமக்கு நல்ல குரு கிடைக்கிற பாக்கியம் இருந்தா மட்டுமே அதை நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. அதனாலதான் நம்மளோட ரிஷிகள் எல்லாம் என்ன பண்ணினார்கள் அப்படின்னா எல்லோரும் மனிதர்களும் விருப்பப்படுற இந்த அமைதியையும் ஆனந்தத்தையும் அவர்களுக்கு தரணும் அப்படின்னு நினைச்சார்கள் நம்ம ரிஷிகள். ஒவ்வொருத்தருக்கும் 4 புருஷார்த்தங்கள் இருக்கு, தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம் அப்படின்னு. அறம், பொருள், இன்பம், வீடு அப்படின்னு சொல்றது. இப்ப எல்லாம் கிடைக்கணும் அப்படின்னா இந்த கருணாமூர்த்திகளா இருக்கிற நம்மளோட ரிஷிகளும் மகான்களும் வேதம் சொல்லி கொடுக்கறதையும் உபனிஷத் சாரமா இருக்கிற கருத்துக்களை நம்மளோட இதிகாசங்கள்லயும் புராணங்கள் மூலமா நமக்கு சொல்லி கொடுக்கிறார்கள். எப்படி ஒரு அம்மா ஆனவள் சாதம் ஊட்டும் போது சாதத்தோட சேர்ந்து தங்களோட பெரியவர்களுடைய கதைகளையும் சரித்திரத்தையும் சொல்லி ஊட்டுறாளோ, அது மாதிரி நம்மளுடைய கதைகள், இந்த இதிகாசங்கள் புராணங்கள்ல பெரிய பெரிய மனிதர்களுடைய கதைகளை அப்படியே சரளமா ஊட்டி விடுறது நம்மளோட இதிகாசங்களும் புராணங்களும். இப்ப பகவத்கீதை அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட மகாபாரதத்தோட ஒரு அங்கம் தான். அதுல சொல்லி இருக்கிற கருத்துக்கள் வேறையா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை, அது நம்மளோட வேதங்கள் தான். அதனாலதான் நம்ம ஒரு அத்தியாயம் முடியும் போதும் இது ஸ்ரீமத் பகவத்கீதாசு உபனிஷத்சு பிரம்ம வித்யாயாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம் இல்லையா? ஒரு நம்மளுடைய உபனிஷத் கருத்தை சொல்ற பகவத்கீதை அப்படின்னு. காலப்போக்குல என்ன ஆகுறது அப்படின்னு பார்த்தோம்னா பல காரணங்கள்னால நம்மளால இந்த இதிகாசங்களையும் புராணங்களையும் படிக்க முடியாம போய்விடுறது. அப்போ நம்மளோட நிஜமான ஹீரோஸும் ஹீரோயின்ஸும் யாரு அப்படின்னே தெரியாம ஆயிடுறது. இத நம்ம நாட்டோட கலாச்சாரத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட முன்னோர்களை பத்தி தெரிஞ்சுக்கணும். இதுக்காக 1908 ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி ஐயருங்கிறவர் ரொம்ப தீர்க்கதரிசியா இருந்து இந்த ஆரிய சரித்தம் அப்படிங்கிற புஸ்தகத்தை தொகுத்து வழங்கினார். 40 தலைப்புகள் இதுல இருக்கு. நம்ம இதிகாசங்கள்ல இருந்தும் புராணங்கள்ல இருந்தும் எடுத்து நமக்கு கொடுத்திருக்கிறார். இதுல உள்ள கதையோட நாயகர்களும் நாயகிகளும் எப்படிப்பட்டவர்கள் அப்படின்னா எவ்வளவு நூற்றாண்டுகள் ஆனாலும் நம்மளோட வரலாற்றிலையும் நம்மளோட மனசுலயும் அவர்களுக்கு இடம் எப்பொழுதும் இருக்கும் அப்படின்னு தெரியும். இந்த கிருஷ்ணசுவாமி ஐயர் அவர் தஞ்சாவூர்ல பிறந்து மெட்ராஸ் லா காலேஜ்ல பட்டம் வாங்கினார். மெட்ராஸ் சான்ஸ்கிரிட் காலேஜ் தொடங்கினவர். அப்புறம் இப்பவும் இயங்குற வெங்கட்ரமணா ஆயுர்வேத டிஸ்பென்சரி அப்படின்னு இருக்கிறது அவரோட தொடக்கத்துல வந்தது. வெறும் 48 வயதுதான் இவர் வாழ்ந்தார். ஆனாலும் இவருக்கு அப்பவே 100 வருஷத்துக்கு முன்னாடியே மெரினா பீச்ல இவருக்கு ஒரு சிலை எல்லாம் வைக்கப்பட்டது. இப்போ ஆரிய சரித்திரத்துக்கு முன்னுரை எழுதியிருக்கார் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி ஐயர் அவர்களே. அது எழுதும் போது அவர் எழுதியிருக்கிறார், ஒரு இந்தியனுடைய வாழ்க்கையே எப்படிப்பட்டது அப்படின்னா தியாகத்தை அடிப்படையா கொண்டது. அவன் செய்யற எல்லா செயல்களும், அதற்காக பண்ற பிரயத்தனமும், அதுல கிடைக்கிற சுகமும், அவன் எதிர்பார்ப்பும் எல்லாமே எப்படின்னா அவனுக்குள்ள இருக்கிற அந்த தர்மத்தோட வழியோட நடத்துதல்ல தான் இருக்கு. அப்போ எந்த ஒரு நாடும் தன்னோட பழமையை மறந்து உயர்ந்ததா ஆகவே முடியாது. அதனால இந்தியர்களாக நாம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளோட முன்னோர்களையும் அவர்களுடைய பெருமையையும் தெரிஞ்சுக்கணும். அதை தெரிஞ்சுட்டு கர்வமும் படணும். இப்ப இதுல 40 தலைப்புகள் இருக்கு அப்படின்னு சொன்னோம். இன்னைக்கு நாம எடுத்துக்க போறது ஸ்ரீமத் பாகவதத்திலிருந்து எடுக்கப்பட்ட பிரஹ்லாத சரித்திரமானது. இது ஸ்ரீமத் பாகவத மகாபுராணத்துல 7வது ஸ்கந்தத்துல வருது பிரஹ்லாத சரித்திரம். இது எப்படி ஆரம்பிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா தேவர்ஷி நாரதரானவர் ராஜசூயம் யாகம் முடிஞ்ச போது அந்த சமயத்துல சபையில இருந்த பாண்டவர்களுக்கும் மற்ற ரிஷிகளுக்கும் சொல்லிட்டு இருக்க. ஒரு சமயம் என்னாச்சு அப்படின்னா பிரம்மதேவரோட மானசீக புத்திரர்களா இருந்த சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் இவர்கள் 4 லோகங்களிலும் சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்த போது எதேச்சியா அவ வைகுண்டத்துக்கு வரா. அப்போ அவர்கள் பார்க்கும்போது எப்படி இருந்தான்னா 5-6 வயசு குழந்தைகள் மாதிரி இருந்ததுனால வைகுண்டத்துல வாசல்ல இருந்த காப்பாளர்களான ஜெயனும் விஜயனும்
இவர்கள் ஏதோ சாதாரண குழந்தைகள் அப்படின்னு நினைச்சிட்டு உள்ள விட மாட்டேங்கிறா, உள்ள போக விடல. அப்போ அந்த நால்வரும் அவர் சொல்றாரு, அந்த வெளியில அந்த சனத்குமாரர்கள், நீங்களோ நிர்குணமா இருக்கிற பகவான் ஹரியோட பாதங்கள்ல சரணடைஞ்சு அவருக்கு ரொம்ப கிட்டக்க இருக்கிறவர்கள், ஆனாலும் உங்ககிட்ட இந்த ரஜோகுணமானது ரொம்ப மேலோங்கி இருக்கு, அதனால நீங்க சீக்கிரமே அசுர ஜென்மத்தை அடைவீர்கள் அப்படின்னு சாபம் கொடுக்குறான். ஆனா இவாள்லாம் கருணாமூர்த்தியா இருந்ததுனால நீங்க இந்த 3 ஜென்மங்கள்ல இந்த சாபம் போய் நீங்க திரும்பியும் வருவீர்கள் அப்படின்னு சொல்றார். அதனால இந்த 2 பேரும் என்னாரா, இவ திதியோட பிள்ளைகளா பிறக்கிறார்கள். ஹிரண்யகசிபு அவனுடைய தம்பியான ஹிரண்யாக்ஷன் அப்படின்னு. அந்த ஹிரண்யாக்ஷனை வராக அவதாரம் எடுத்து பகவான் மகாவிஷ்ணுவானவர் வதம் செய்த பிறகு என்ன ஆகுறதுன்னா, ஹிரண்யகசிபு தன்னை எப்படியாவது யாராலையும் ஜெயிக்க முடியாதவனா ஆக்கணும் அப்படின்னு அவனுக்கு ஆசை. தான் எப்பொழுதும் அஜரனாகவும் அமரனாகவும், அதாவது இல்லாத ஆகியும் அமரன் அப்படின்னா சாகாம இருக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு எதிரிகள் எல்லாம் பயப்படணும், என்ன பார்த்தா நான் மட்டுமே ராஜாவாக இருக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டு பயங்கரமா அந்த மந்திரமலை சரிவுல கால் கட்டை விரல்ல நின்னுண்டு 2 கையும் உயர்த்தி வச்சுட்டு கண்களை மேல் நோக்கி ஆகாசத்தை பார்த்துட்டு ரொம்ப கடுமையா தவம் செய்யறான். அவனோட தபசுனால உண்டான அக்னியானது 4 பக்கங்களையும் எரிக்கிறது. எல்லாருக்கும் ரொம்ப தவிப்பு ஆறுது. அதனால எல்லாரும் போய் பிரம்மதேவர் கிட்ட வேண்டிக்கிறான். உடனே பிரம்மதேவரும் வந்து உனக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு இந்த ஹிரண்யகசிபுட்ட கேக்குறார். அப்போ இந்த தாமச குணம் மேலோங்கி இருக்கிற இந்த அசுரனானவன் கேக்குறான், எனக்கு மரணம் உண்டாக கூடாது அப்படின்னு நீங்க அனுகிரகம் செய்யணும். இல்ல மரணம் உண்டாகும் அப்படின்னா எனக்கு எப்படி இருக்கணும், மரணம் எப்படி வரணும் அப்படின்னா, நீங்க படைச்ச எந்த பூதங்களிலிருந்தும் எனக்கு மரணம் வரக்கூடாது அப்படின்னு அனுகிரகம் செய்யணும். மேலும் என்னோட வீடு அப்படி எல்லாம் இருந்தா அதுக்குள்ளேயும் என்னோட மரணம் ஆகக்கூடாது, அதற்கு வெளியேயும் எனக்கு மரணம் வரக்கூடாது, பூமியிலையும் மரணம் ஆகக்கூடாது, ஆகாசத்திலையும் எனக்கு மரணம் வரக்கூடாது, மிருகங்களிடமிருந்தும் மரணம் கூடாது, மனிதர்களிடமிருந்தும் கூடாது, தெய்வதைகளையோ இல்லை அசுரர்கள் இல்லாட்டி அப்படி வரம் கேட்கும் போது நான் தான் எல்லா பிரஜைகளுக்கும் எப்பொழுதும் பிரபுவாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறான். அப்புறமா எல்லா மகிமையும் அணிமாதி சித்திகளும் ஐஸ்வர்யங்களும் எனக்கு வேண்டும் அப்படின்னு கேட்கிறான். இப்படி எல்லா வரங்களும் கேட்ட உடனே பிரம்மதேவரானவர் கொடுத்து விடுறார். இதெல்லாம் கிடைச்ச உடனே ஹிரண்யகசிபுவுக்கு தன்னோட தம்பியான ஹிரண்யாக்ஷனை கொன்ற பகவான் ஹரி மேல ரொம்ப கோபம் வருது. அதனால அவன் என்ன பண்றான், 3 லோகங்களையும் ஜெயித்து இந்திரனுடைய பவனத்துல தானே போய் வாசம் பண்றான். அந்த அசுர ஸ்டேஷனுக்கு பிரம்ம விஷ்ணு ருத்ரர்களை தவிர மற்ற எல்லோருமே அடிபணிந்தே இருக்கிறார்கள். அப்போ அப்படிப்பட்ட ஹிரண்யகசிபுவுக்கு ரொம்ப அற்புதமான 4 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். ஆரிய சரித்திரத்துல இந்த பிரகலாத சரித்திரமானது 7 அத்தியாயங்களோட இருக்கு. முதல் அத்தியாயத்தோட முதல் ஸ்லோகமானது பாகவதத்தோட 7வது ஸ்கந்தத்துல 4வது அத்தியாயத்துல 30வது ஸ்லோகத்துல இருந்து ஆரம்பிக்கிறது. தஸ்ய தைத்யபதே புத்ராஹ சத்வாரः பரமாத்புதாஹ பிரஹ்லாதோ பூன்மஹான்ஸ்தேஷாம் குணைர்மஹதுபாசகஹ. அந்த ஹிரண்யகசிபுவுக்கு 4 புத்திரர்கள், பிரஹ்லாதன், அனுப்லாதன், சம்ஹ்லாதன், ஆஹ்லாதன் அப்படின்னு. இந்த பிரஹ்லாதன் எப்படிப்பட்டவன், ரொம்ப சாந்த சுபாவம் உள்ளவன், பெரியவர்களிடத்துல ரொம்ப அன்பு மரியாதை எல்லாம் உண்டு, நல்ல குணங்கள் உண்டு இவனுக்கு. சத்தியமே பேசுவான், எப்பொழுதுமே தன்னுடைய இந்திரியங்களை தன்னோட கட்டுக்குள்ள வச்சிருப்பான். மற்ற எல்லா பிராணிகளிடத்திலும் ரொம்ப பிரீத்தியோட இருப்பான், நல்லதையே செய்வான். ரொம்ப தீனனா இருக்கிறவர்களுக்கிட்ட ஒரு அப்பா எப்படி ஸ்நேகம் வைப்பாரோ அது மாதிரி ஸ்நேகத்தோட இருப்பான். தன்னோட வயசு உள்ளவர்களிடத்துல சகோதரன் போல ஸ்நேகத்தோட பழகுவான். தன்னோட குருமார்களை ஈஸ்வரன் போல் அவன் பாவிப்பான். தனக்கு இருந்த அழகு, அறிவு, பணம், பெரிய குலத்து பிறப்பு, இதனால துளி கூட கர்வம் இல்லாமல் அந்த பிரகலாதன் இருந்தான். இந்த லோகத்து சுகங்களோ பரலோகத்து சுகங்களோ நித்தியம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சிருந்தான் அவன். அதனால எந்த ஆசைகளும் இல்லாமல் தான் அசுர குலத்துல பிறந்து இருந்தாலும் அசுர சுபாவங்கள் இல்லாமல் இருந்தான். இப்போ பாகவதோத்தமர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ கூட நம்ம பிரகலாதனோட பெயரை தான் முதல்ல சொல்றோம். பிரஹ்லாத நாரத பராசர புண்டரீக அப்படின்னு சொல்லும் போது முதல் பெயரானது பிரஹ்லாதனா தான் வருது. தன்னோட சின்ன வயசுலயே பகவான் நாராயணன் கிட்ட ரொம்ப பக்தியோட இருந்தார். அதனால மற்ற குழந்தைகள் போல விளையாட்டுல எல்லாம் ஈடுபாடு இல்லை அவனுக்கு. கிருஷ்ண பக்தியே அவன் மனம் முழுக்க இருந்ததுனால தன்னை உடம்போட தர்மங்களை எல்லாம் கூட மறந்து எல்லா செயல்களையும் எப்படி செய்யறோமோ அதே மாதிரி செஞ்சுட்டு இருந்தான் அவன். அதை பற்றி ரொம்ப நினைக்கவே இல்லையா.
அவன் எப்படி இருந்தான் அப்படிங்கறது இந்த ஸ்லோகம் சொல்றது. क्वचिद्रुदति वैकुण्ठ चिन्ता बलचेतनः क्वचिद् हसति चिन्तात् आह्लाद उद्गायति क्वचित् नदति क्वचिद् उत्कण्ठो विलज्जो नृत्यति क्वचित् क्वचित् तद्भावनायुक्तः தன்மயோனுச்சகாரஹ. சில சமயம் வைகுண்டநாதனை நினைச்சு அழுவானாம், சில சமயம் சிரிப்பானாம் சந்தோஷத்துல, சில சமயம் உறக்க பாடுவானாம், சில சமயம் கர்ஜிக்கிற மாதிரி சத்தம் போடுவானாம், சில சமயம் வெட்கப்படாமல் ஆடுவானாம், கொச்சித்து சில சமயம் தன்னையே பகவானா பாவிச்சு அவரோட செய்களை எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு இருப்பானாம். இப்படி பிரகலாதனோட எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத பக்தியோட அவனுக்கு எந்த விதமான ராகமோ துவேஷமோ விருப்போ இல்லாமல் ரொம்ப சுத்தமானவனாக அவன் இருந்தானாம். இப்படி அவனுடைய மகிமைகள் எல்லாம் சொல்லி முடியாத அவ்வளவு மகிமை உள்ளவனாக அவன் இருந்தான். இப்படி நாரதர் சொன்னதை எல்லாம் கேட்டு யுதிஷ்டிரருக்கு ஒரு சந்தேகம். அவர் கேட்கிறார், தேவர்ஷே ஏததிச்சாமோ வேதித்தும் தவ சுப்ரத யதாத்மஜாய சுத்தாய பிதாதாத் சாதவேஹ்யகம். அப்பாக்களுக்கு எப்படி அப்படின்னா தன்னோட பிள்ளைகள் கிட்ட ரொம்பவே அன்பு ஜாஸ்தியா இருக்கும். என்னதான் பிள்ளைகள் கெட்ட வழியில போனாலும் அவர்களை எப்படியாவது திருத்தணுமே அப்படின்னு தான் பார்ப்பார்களே தவிர கொல்லணும் அப்படின்னு நினைக்க மாட்டார்களே. அப்ப எதிரி போல எப்படி இவனோட பிரகலாதனோட அப்பாவானவர் இவன் மேல துவேஷம் பண்ணினார்? ஒரு அப்பாவோட துவேஷமானது அந்த அப்பாவே சாகுற அளவுக்கு எப்படி கொண்டு போச்சு? இதை எங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டுக்கிறார். அப்படி இந்த ஆரிய சரித்திரத்துல இதோட முதல் அத்தியாயம் முடிகிறது. இப்போ இதுல 2வது அத்தியாயம் ஆரம்பிக்கிறது. நாரதர் சொல்றார், சுக்கராச்சாரியர் அந்த அசுரர்களுக்கு எல்லாம் ஆச்சாரியராக இருந்தார். அவரோட பிள்ளைகளா இருந்த சண்டாமர்க்கர்கள் அப்படிங்கிற 2 பேர் இந்த அசுர ராஜாவோட குழந்தைகளுக்கு எல்லாம் பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருந்தார்கள். ஆனா பிரகலாதன் அவர்கள் சொல்றதெல்லாம் தப்பு அப்படின்னு, சரி அப்படி இது என்னமோ சரின்னு எனக்கு தோணலையே அப்படின்னு நினைச்சிருந்தான். ஒரு நாள் அந்த ராஜா என்ன பண்ணினார், தன்னோட அந்த இரண்யகசிபு தன்னோட மகனான பிரகலாதனை அழைத்து தன்னோட மடியில உட்காத்தி வச்சுட்டு கேக்குறார், ஏ வத்சரே குழந்தாய், பவான் எது சாது மன்யத்தே தது கத்தியதாம். நீ எது கரெக்டுன்னு நினைக்கிற, எது சரின்னு நீ நினைக்கிறியோ அதை எனக்கு கொஞ்சம் சொல்லே அப்படின்னு கேக்குறார். பிரஹ்லாத உவாச்ச தத் சாது மன்யே சுரவர்ய தேஹினாம் சதா சமுத்விக்ன தியாம சத்கிரஹாத் ஹித்வாத்ம பாத்தம் கிருஹமந்த கூபம் வனம் கதோ யத் ஹரிமாஸ்ரயேத் அப்படிங்கிற. ஏ அசுரவர்ய அசுரகுல சிரேஷ்டனே, அசத்கிரஹாத் சதா சமுத்விக்ன தியாம், நான் எனது அப்படிங்கிற பொய்யான அபிமானத்தினால சதா எப்பொழுதுமே வருத்தமுள்ள மனசு உடைய இந்த தேகினாம் இந்த சரீரத்தை படைத்தவர்கள் தது சாது மன்யே, எது நான் நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஆத்ம பாத்தம் அந்த கூப்பம் கிரகம், கீழே விழ காரணமா இருக்கிற மோகம், என்னோடதுன்னு நினைக்கிற அந்த மோகத்தை உண்டு பண்ற இந்த மனைவி வீடு மக்கள் இதெல்லாம் ஹித்வா அதையெல்லாம் விட்டு வைராகியத்தோட விட்டு வனம் கதா, காட்டிற்கு போய் ஹரிம் ஆශ්‍රயேத, ஹரியை சரணடைவதே தது சாது, அதுதான் நான் நல்லதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு பிரகலாதன் சொல்றாங்க. இதை கேட்ட இரண்யகசிபு, ஐயோ நம் குழந்தை எப்படி சொல்கிறதுன்னு சிரிக்கிறானாம். சிரிச்சுட்டு இந்த குழந்தையோட புத்தியை யாரோ மாற்றி இருக்கிறார்கள் அப்படின்னு நினைச்சுட்டு அவன் இந்த ஆச்சாரிய புத்திரர்களை அழைத்து, இந்த குழந்தைக்கெல்லாம் நீங்க நல்லா பாடம் கற்பிக்கவில்லையா, இதென்ன இப்படி சொல்லறதே அப்படின்னு கேக்குறார். இந்த ஆச்சாரியர்களுக்கோ ஆச்சரியம், நம்ம இதெல்லாம் சொல்லியே கொடுக்கலையே, இந்த குழந்தை எப்படி இதெல்லாம் சொல்லறது அப்படின்னு பிரகலாதன் கிட்ட கேக்குறார்கள். சின்ன வயசா இருந்தாலும் பிரகலாதன் சொல்றான், சயதா அனுவிரத பும்சாம் பசு புத்திர் விபித்யதே அந்ய ஏஷ ததான்யோஹம் இதி பேதகதா சதி. பகவான் நாராயணனுக்கு நமஸ்காரம். அவர் நமக்கு அனுகூலமா, இந்த பகவானானவர் நமக்கு அனுகூலமா இருந்த போதுதான் பும்சாம் மனிதர்களுக்கு ஏஷக அந்யக அகம் அந்யக, இவன் வேறு நான் வேறு, இதி பேதகதா அசதி புத்திஹி விபித்யதே, அப்படிப்பட்ட அசத்தான புத்தியானது இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்றான். ஏன்னா எப்பொழுதுமே நமக்கு நான் வேறு அயமேஷா அகம் அந்யஹா அப்படிங்கிற வேத புத்தியானது இருக்கிறது. யதா பிராம்ய யத்யதோ பிரம்மன் ஸ்வயம் ஆகர்ஷ சந்நிதௌ ததா மே வித்யதே சேதஹ சக்ரபாணேர்யத்ருச்சயா. ஆகர்ஷ சந்நிதோ, ஒரு அயஸ்காந்தம் இருந்தா அதுல எதிர இருக்கிற அந்த இரும்பு எப்படி தானாக அதுல சுற்றுகிறதோ அப்படியே சக்கரபாணேகே எதிர்ச்சையா சந்நிதௌ மே சேதாக வித்யதே. சக்கரபாணியான நாராயணனுடைய எதிர்பாராத இந்த சாநித்தியத்தினால என் மனசு நீங்க சொல்ற அபிப்பிராயத்தை விட வேறாக இருக்கிறது
அப்படின்னு சொல்றான் பிரகலாதன். இதை கேட்ட அந்த ஆச்சாரியர்களுக்கு எல்லாம் பயங்கரமா கோபம் வருது. பிரகலாதனா அதட்டுறார்கள். ஆனீயதாமரே வேத்ரம் அஸ்மாகமயசஸ்கரஹா குலாங்காரஸ்ய துர்புத்தேஹே சதுர்த்தோஸ்யோதிதோதமஹா. அரே வேத்திரமானியதாம் அப்படிங்கிறப்போ உச்சி எடுத்துன்னு வா, கம்ப எடுத்துன்னு வா, இவனை அடிக்கலாம் அப்படின்னு. ஏன்னா ஏன் எப்படி இருக்கான்? அஸ்மாக்கம் அயசஸ்கரஹா, நமக்கு அபகீர்த்தியை உண்டு பண்ற இவன். குலாங்காரஹா, இந்த குலத்தையே அழிக்க வந்தவன் இவன். துர்புத்தேகே அஸ்ய, இவனுக்கு இருக்கிற இந்த துர்புத்திக்கு எது சரியான உபாயம் அப்படின்னா சதுர்த்தோ தமஹா உதிதஹா, சாமதான பேத தண்ட அப்படி சொல்லப்படுற 4 உபாயங்கள்ல இவனுக்கு தண்டனை தான் கொடுக்கப்பட வேண்டும், இல்லாட்டி இவனை திருத்த முடியாது அப்படின்னு இந்த ஆச்சாரிய குமாரர்கள் சொல்றார்கள். இவன் எப்படிப்பட்டவன் அப்படிங்கறத அவர்கள் நினைக்கிறார்கள். தைத்தேய சந்தனவனே ஜாதோயம் கண்டகத்ருமஹா என் மூலோன் மூலபரசோஹோ விஷ்ணோர் நாலாயிதோர்தகஹா. இந்த அசுரர்களாகி இந்த சந்தன மரக்காட்டுல இந்த பிரகலாதன் எப்படி இருக்கிறான்னா முள்ளு மரம் மாதிரி இருக்கிறான். இந்த சந்தன காட்டை வேரோட அறுத்தெறியணுங்கிற கோடாலிதான் இந்த விஷ்ணு. அதற்கு இந்த மரத்தோட கைப்பிடி மாதிரி இந்த பிரகலாதனானவன் துணை போகிறானே அப்படின்னு சொல்றார்கள். அதனால இந்த ஆச்சாரியர்கள் எல்லாம் அந்த பிரகலாதனை பயமுறுத்தி தர்மம், அர்த்தம், காமம் அப்படிங்கிற 3 புருஷார்த்தங்கள் சொல்ற சாஸ்திரத்தை சொல்லி கொடுத்து அவனை அம்மாவிடம் கூட்டி போய் நல்லா குளிப்பாட்டி நல்ல நல்ல நகைகள் எல்லாம் போட்டி திரும்பி அசுரராஜனான ஹிரண்யகசிபு கிட்ட கூட்டிட்டு போறார்கள். தன் புத்திரனை ரொம்ப வாஞ்சையோட தழுவிட்டு அசுரராஜனான ஹிரண்யகசிபு தன்னோட மடியில உட்காத்தி வச்சுக்கிறார். உட்காத்தி வச்சுட்டு கேக்குறார். ஹிரண்யகசிபுருவாச்ச பிரஹ்லாதானுச்யதாம் தாத ஸ்வதீதம் கிஞ்சிதுத்தமம் காலே நைதாவுதாயுஷ்மன் யத சிக்ஷத் குரோர் பவான். ஹே தாத்த, ஹே பிரஹ்லாத, ஹே ஆயுஷ்மன், ஹே குழந்தாய் பிரஹ்லாதா, ஆயுஷ்மன் தீர்காயுசோட இருப்பவனே, ஏதாவதா காலேன இவ்வளவு காலம் குரோஹோ பவான் எது அசிக்ஷத், உனக்கு இந்த குருமார்கள் என்ன சொல்லி கொடுத்தார்களோ உத்தமம் ஸ்வதீதம், அதில் சிறந்ததா நீ எதை கற்றுக்கொண்டாய்? கிஞ்சித்து அனுச்சியதாம், கொஞ்சம் எனக்கும் சொல்ல அப்படின்னு கேக்குறார். இதுக்கு பதில் சொல்றதுதான் பிரகலாதனோட ரொம்ப அழகான நவவித பக்தியோட பக்தி லட்சணம் அப்படிங்கிறது. எப்படின்னா நவவித பக்தி லட்சணம் இருக்கு. அந்த ஸ்லோகமானது இது. பிரஹ்லாத உவாச்ச ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோஹோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சఖ్యం ஆத்மநிவேதனம் இதி பும்சார்பிதா விஷ்ணோ பக்திஷ்சேன்னவலக்ஷணா கிரியேத பகவத்யத்வா தன்மன்யேதீதமுத்தமம். ஸ்ரவணம் பகவானுடைய சரித்திரங்களை கேட்பது, கீர்த்தனம் அதை சொல்லி புகழ் பாடுவது, விஷ்ணோஹோ ஸ்மரணம் எப்பொழுதும் மனதால அவரை தியானிப்பது, பாத சேவனம் அவருக்கு பணிவிடை செய்வது, அர்ச்சனம் பூஜை செய்வது, வந்தனம் அவரை வணங்குவது, தாஸ்யம் எல்லாத்தையும் அர்ப்பித்து அவருக்கு இருப்பது, சக்கியம் நம்பிக்கையோடு அவர் மேலே இருப்பது, ஆத்ம நிவேதனம் தன்னையே அவரிடம் கொடுப்பது. இப்படி எல்லாம் எந்த ஒரு புருஷனானவன் இந்த நவலட்சணம் 9 லட்சணங்களோட பக்தியை செய்யறானோ தன் மன்னி அதைத்தான் நான் அதீதமுத்தமம் சிறந்த படிப்பாக நான் அதைத்தான் கருதுகிறேன் அப்படின்னு பிரகலாதன் ஹிரண்யகசிபு கிட்ட சொல்றான். இப்படி தன்னோட புத்திரனோட வார்த்தையை கேட்டுட்டு ஹிரண்யகசிபுக்கு பயங்கர கோபம் வருது. தன்னோட ஆச்சாரிய குமார்களை பார்த்து திட்டுறான். குருபுத்திரர்களும் சொல்றார், ஹே இந்திரசத்ரு, எங்களால் சொல்லி கொடுக்கப்பட்டதை இவன் ஏத்துக்கிறதே இல்லை, இவனா ஏதோ சொல்றான், எங்களிடத்துல எந்த தப்பும் இல்லை அப்படிங்கிறான். அப்போ ஹிரண்யகசிபு தன்னோட பிள்ளை கிட்ட கேக்குறான், உனக்கு இந்த புத்தி எப்படி வந்தது, ஏன் இந்த மாதிரி மாற்றி சொல்லுகிறாய் அப்படின்னு கேட்ட உடனே பிரகலாதன் சொல்றான். பிரஹ்லாத உவாச்ச மதிர்ண கிருஷ்ணே பரதஸ்வதோவா மிதோ விபத்யேத கிரஹப்ரதானாம் அதாந்த கோபிர் விஷதாம் தமிஸ்ர புனః சர்வணானாம். இந்திரியங்களுக்கு அடங்காமல் தமிஸ்ரம் விஷந்தாம், தமிஸ்ரம் அப்படிங்கிற இந்த நரகத்துக்கு, சம்சாரம் அப்படிங்கிற நரகத்துக்குள்ள போய் புனகா சர்வித சர்வணானாம் திரும்பி திரும்பி அனுபவிக்கப்பட்டதையே அனுபவித்துக் கொண்டிருக்கிற கிரகபிரதானாம் வீடு பிள்ளை அப்படின்னு எப்பொழுதும் கவலை உள்ளவர்கள் கிருஷ்ணே மதிஹி பகவான் கிருஷ்ணனிடத்தில் தன்னுடைய புத்தியை செலுத்த வேண்டும். பரதஹா ஸ்வதோவான மற்றவர்கள் வழியாகவோ இல்ல தானாகவோ அதை செய்யாமல் இருந்தா மிதோவான அபிபத்தியத்தை இரண்டும் சேர்த்தும் வராது. எப்படி மற்றவர்களால அழைத்து செல்லப்படலாம், இல்லை தன்னாலேயே அதை செய்யலாம், அதுவும் வரலேனா இந்த விஷய சுகத்தை நோக்கி ஓடுபவர்கள் நல்ல ஒரு குருவும் கிடைக்கப்படாமல் இருந்தார்கள்னா
அந்தைஹி உபநீயமானாக, ஒரு குருடனானவன் எப்படி மற்றவர்களை அழைத்து செல்ல முடியாதோ அப்படி இவர்கள் அழைத்து கொண்டு போகது போய் போய் விஷ்ணுவும் நவிதுகு, பகவான் விஷ்ணுவை அறிவதில்லை அப்படிங்கிற. அதனால அவன் பிரகலாதன் சொல்றான், நைஷாமத் ஸ்வாதுருக்ரமாங்கிரிம் ஸ்பிருஷ்யத்யனர்த்தாபகமோ யதர்த்தஹ மஹீயசாம் பாதரஜோபிஷேகம் நிஷ்கிஞ்சனானாம் ந விரணீத யாவத். நிஷ்கிஞ்சனானாம் மஹீயசாம், விஷயாபிமானம் இல்லாதவர்கள், ரொம்ப பெரியவர்களோட பாத ரஜோபிஷேகம், பாத தூளிகளால் அபிஷேகத்தை செய்யப்பட்டவர்கள், யாவத்து ந விரணீத்தே, எவ்வளவு காலம் வரை அவர்களை அடைவதில்லையோ, தாவது ஏஷாம் மதி உருக்கிரமாங்கிரிம் ந ஸ்பிருஷதி, அவ்வளவு காலம் வரை இவர்களுடைய அறிவும் பகவான் நாராயணனுடைய பாதங்களை தொடுவதில்லை அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ஹிரண்யகசிபுக்கு கோபம் வருது. தன்னோட பிள்ளை பிரகலாதனை மடியில வச்சிருந்தவன தூக்கி தரையில தள்ளி விடுறான் ஹிரண்யகசிபு. கோபத்தோட சொல்றான், சித்தப்பாவான ஹிரண்யாட்சனை கொன்ற அந்த விஷ்ணுவோட கால்களை தாசன் மாதிரி நீ பூஜிக்கிறியே, நீயும் விஷ்ணுதான் போல இருக்கு, அதனால இவன் கொல்ல தகுந்தவன் அப்படின்னு சொல்லிடுறான். பரோப்யபத்யம் ஹித கிருத்ய தௌஷஜம் ஸ்வதேஹ ஜோப்யாமயவத் சுதோஹிதஹ சிந்தியாந்ததங்கம் யதுதாத்மஹோஹிதம் சேஷம் சுகம் ஜீவதி யத் விவர்ஜனாத். அபத்தியம் சுதா, இப்பொழுது தன்னுடைய பையனானவன் அஹிதஹா ஸ்வத் தேகஜஹா அப்பி ஆமயவத், அவன் தன்னுடைய மகனானவன் அஹிதஹா, நல்லது செய்யாவிட்டால் தன்னுடைய உடம்பிலிருந்தே வந்தவனானா இருந்தா கூட ஆமயவத், வியாதி போல அவனும் நமக்கு சத்ருதான். ஆத்மனஹா அஹிதம், எப்படி அதற்கு ஒரு உப்பமா சொல்றான், ஆத்மனஹா அஹிதம். இப்ப நம்ம உடம்புல ஏதாவது வியாதி, இந்த விரலை எடுத்தால் சரியா போயிடும் அப்படின்னு சொன்னா ஓ எடுத்துடலாமே அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது மாதிரி ஆத்மனஹா அஹிதம் தத் அங்கம் சிந்தியாது, எப்படி ஒரு அங்கத்தை வெட்டுவோமோ, எது விவர்ஜனாது சேஷம் சுகம் ஜீவதி, அதை வெட்டினதுனால மிச்ச உடம்பெல்லாம் சுகமா இருக்குமோ, அப்ப அந்த முதல் சின்ன ஒரு பார்ட்டை எடுக்கிறதுல வருத்தம் இல்லையே. அதனால எப்படி நமக்கு பிருஹதாரண்யக உபனிஷத் சொல்லுறதே, ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியோ பவதி, கணவனோ மனைவியோ பிறந்த குழந்தைகளோ எனக்கு இன்பம் கொடுத்தால்தான் அவர்கள் எனக்கு இன்பத்துக்கு பாத்திரமாகிறார்கள். அதனால இப்படி சொல்லி ஹிரண்யகசிபு என்ன சொல்றான், பல உபாயங்கள்னால இவன் கொல்லப்பட வேண்டியவன் தான். அதனால தன்னுடைய கிங்கரர்களுக்கு அவன் உத்தரவிடுறான். அவர்களும் என்ன பண்றார்கள், நதந்தோ பைரவம் நாதம் சிந்தி பிந்தி திவாதினஹா ஆசீனம் சாஹனன் சூலைஹி பிரஹ்லாதம் சர்வ மர்மசு. இப்படி தன்னுடைய அரசனானவன் கட்டளை போட்டான்னு கேட்ட மற்ற அசுரர்களும் நதந்தோ பைரவம் நாதம், பயங்கரமா சத்தம் போட்டுண்டே இவனை வெட்டு குத்து அப்படின்னு ஓடி வரார்களாம். பெரிய பெரிய சூலங்களை எடுத்துட்டு அவனை மர்மஸ்தானங்கள் எல்லாம் பிரஹ்லாதன் அந்த சின்ன குழந்தைய அடிக்கிறதுக்கு ஓடி வரார்களாம். ஆனால் பரமாத்மாவுக்கிட்ட மனசை செலுத்துற அந்த பிரஹ்லாதனுக்கு ஒன்னும் ஆகறதில்லை. இத பார்த்த ஹிரண்யகசிபு அவனை கொல்ல வேற உபாயங்கள் ஏதாவது செய்யணுமே அப்படின்னு நினைக்கிறான். திக்கஜைர்தந்த சூகைஷ்ச அபிசாராவபாதனைஹி மாயாபி சந்நிரோதைஷ்ச கரதானைரபோஜனைஹி ஹிமவாய்வக்னி சலிலைஹி பர்வதாக்ரமணைரபி ந சசாக யதா ஹந்தும் அபாபமசுரசுதம் சிந்தாம் தீர்க்கதமாம் தற்கர்த்தும் நாபியபத்யதா. அவனுக்கு ரொம்ப கவலை வந்துருக்கு. ஏன்னா திக்கஜைஹி, பெரிய பெரிய கஜங்களை ஏவி விடுறான், நல்லா கடிக்கிற பாம்புகளை ஏவி விடுறான், அப்புறம் சூன்யம் எல்லாம் வைக்கிறான், மலையிலேந்து தள்ளியும் பாக்குறான், அப்புறம் புதைச்சும் பாக்குறான், ஆனா கரதான விஷத்தை கொடுக்கிறான், பட்டினி போடுறான், பனி காற்று நெருப்பு தண்ணீர் எல்லாத்தையும் வச்சு அவனை பண்ணுகிறான், மலையிலேந்து தூக்கி வீசி எறிகிறான். ஆனாலும் ந சசாக, இவனை கொல்ல முடியவில்லையே அப்படின்னு நினைச்சு என்ன பண்றான், வேற ஒரு உபாயம் இல்லையேன்னு இவனுக்கு ரொம்ப கவலை வந்துடுறது. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விரோத பாவம் இருந்ததுன்னா ஐயோ எனக்கு மரணம் வந்துட போகுது அப்படின்னு இவன் நினைச்சுக்கிறான் ஹிரண்யகசிபு. அப்போ அந்த சண்டமர்க்கர்கள் 2 பேரும் சொல்றார், ஒரு உபாயம் சொல்கிறார்கள். உங்கள் புருவம் அசைஞ்சாலே எல்லா லோகபாலர்களும் பயப்படுவார்களே, அப்படிப்பட்ட நீங்கள் கவலைப்படக்கூடாது. அதனால குரு சுக்கராச்சாரியர் வர வரைக்கும் இந்த பையனை வருண பாஷத்தால கட்டி வைத்து விடுங்கள். வயது ஆனால் இந்த சின்ன பையனோட இந்த புத்தியானது சரியாகிவிடும் அப்படின்னு நினைக்கிறார். சரின்னு இந்த அசுர ராஜாவும் அதே மாதிரி செய்து இந்த இவனுக்கு நல்ல புத்தி கொடுங்கள் அப்படின்னு பாடம் நடத்துறதுக்கு அனுப்பி வைக்கிறார். ஒரு சமயம் ஆச்சாரியர்கள் எல்லாம் இல்லாத பொழுது இந்த பிரகலாதன் என்ன பண்றான், மற்ற மாணவர்களை எல்லாம்
நல்ல உபதேசம் பண்ண ஆரம்பிக்கிறான். பிரகலாதன் சொல்றான், இந்த மனித பிறவியானது கிடைப்பது ரொம்ப துர்லபம் இல்லையா, அரிது அரிது மாநிலராய் பிறப்பது அரிது. அதனால அதுவும் எப்படிப்பட்டதுன்னா நிலை இல்லாதது. அதனால இந்த பிறவியை விட்டோம்னா அடுத்து எப்படிப்பட்ட பிறவின்னு நமக்கு தெரியாது. யதாஹி புருஷஸ்யேஹ விஷ்ணோ பாதோபசர்ப்பணம் ஏதேஷ சர்வபூதானாம் பிரிய ஆத்மேஸ்வர சுகிருத். இந்த உலகத்துல இப்படிப்பட்ட இந்த மனித பிறவி கிடைத்த நாம பகவான் நாராயணனோட பாதங்களை போய் சரணடையதான் உத்தமம். ஏன்னா இவர்தான் சர்வபூதாத்மா பிரிய ஆத்மா ஈஸ்வரஹா சுகிருத்தா இருக்கிறவர் இவர். இந்த இந்திரிய சுகங்களானது எப்படிப்பட்டது அப்படின்னா எல்லா ஜீவராசிகளும் அடையப்படுது. அதுல ஈடுபட்டோம்னா எப்படி ஆகும்னா நம்மளோட ஆயுள் தான் வீணாக போகிறது. பும்சோ வருஷம் ஹியாயு ததர்த்தம் சாஜிதாத்மனஹ நிஷ்பலம் யதசௌராத்ரியாம் சேதேந்தம் பிராபிதஸ்தமஹ முக்தஸ்ய பால்யே கைஷோரே கிரீடதோ யாதி விம்சதிஹ ஜரயா கிரஸ்ததேஹஸ்ய யாத்ய கல்பஸ்ய விம்சதிஹ. ஒரு மனிதனுக்கு பார்த்தோம்னா வருஷ சதம் தான் அவனோட ஆயுசானது வெறும் 100 வருடங்கள் தான் இருக்கு. அதுல இந்த இந்திரியங்கள் அடங்கலை அப்படின்னா ஒரு 50 வருஷமானது வீணாகிறது, நிஷ்பலமா போகிறது. ராத்திரி அவன் 12 மணி நேரம் தூங்கினான்னா பாதி ஆயுளானது போய்விடுகிறது. உக்தஸ்ய பால்யே ஒன்றும் தெரியாத குழந்தை வயதுல ஒரு 10 வருடம் போகிறது. அப்புறமா ஏன்னா அவன் விளையாடு வயதுல இன்னொரு 10 வருடம் போய்விடுகிறது. ஜரையா ரொம்ப வயசாகி உடம்பு முடியாம போகும்போது இன்னொரு விம்சதி வருஷம் 20 வயசானது போக முடியாமல் வீணாகிறது. மீதமுள்ள நேரத்துலதான் இந்த மனிதனானவன் அஜ்ஞானத்தினால தன்னுடைய வீடு மனைவி மக்கள் அப்படின்னு மயங்கி ஸ்நேகங்கிற கயறினால கட்டப்பட்டிருக்கிறான். அன்பான மனைவி, கணவன், தன்னுடைய செல்ல பிராணிகள், மழலை பேச்சுகள், தன்னுடைய வீட்டு பொருட்கள் உட்பட யார்தான் விட துணிவான், எல்லாம் தன்னுதுன்னு நினைச்சுக்கிறான். ஒரு பட்டுப்பூச்சி எப்படி தன்னை சுத்தி ஒரு பட்டு நூலை சுத்தி கொண்டிருக்கோ அதே மாதிரி அவன் வெளியில வர முடியாம தவிக்கிறான். குடும்ப போஷாய வியன்னியாஜுகு ந புத்திய தீர்த்தம் விஹதம் பிரமத்தஹ சர்வத்ர தாபத்ரய துஸ்விதாத்மா நிர்வித்யதேன ஸ்வகுடும்ப ராமஹா. தன்னோட குடும்பத்தை வளர்க்கறதுக்காக தன்னோட ஆயுள் போயத பற்றியோ தான் அடைய வேண்டிய புருஷார்த்தங்கள் பற்றியோ கவலை இல்லாமல் இந்த தாபத்ரயத்தினால துக்கப்பட்டுண்டே தன்னோட குடும்பத்துல அவன் சந்தோஷமா இருக்கிறது போல இருக்கிறான். தன்னை விடுவித்துக்கொள்ள ஒரே உபாயம் பகவான் நாராயணனிடத்துல சரணடையதான் அப்படின்னு தெரிஞ்சுக்கல அவன். தஸ்மாத் சர்வேஷு பூதேஷு தயாம் குருத சௌஹிருதம் ஆவமாசுரம் உன்முச்சிய யயா துஷ்யத்யதோஜஹ. அதனால எல்லா பிராணிகளிடத்திலும் இந்த அசுர சுபாவத்தை விட்டு தயை ஸ்நேக பாவத்தோட இருங்கள் அப்படின்னு மற்ற குழந்தைகளுக்கு சொல்றோம். இந்த கருணையினால பகவான் விஷ்ணுவானவர் சந்தோஷப்படுவர். அப்படி அவர் சந்தோஷப்பட்டால் எதுதான் நமக்கு கிடைக்காது, அறிவு கிடைக்கும். அப்படிங்கிற இந்த பகவானானவர் சரணடைஞ்சோன்னா உண்மையான அறிவு கிடைக்கும். எனக்கு இந்த பரோட்ச ஞானமும் பகவத் பக்தர்களுக்குள்ள சத்வ பிராதானமா இருக்கிற இந்த தர்மமானது பகவான் நாரதர்கிட்ட இருந்து நான் கேட்டு அறிஞ்சேன் அப்படின்னு சொல்றான் பிரகலாதன். அப்போ இந்த மத்த தைத்திய புத்திரர்கள் சில குழந்தைகள்கிட்ட இவன் சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா பிரகலாதனானவர். அப்ப அந்த தைத்திய புத்திரர்களுக்கெல்லாம் கேட்கிறார், எவனுக்கும் எங்களுக்கும் இந்த சண்டமர்க்கார்களை தவிர வேற குரு கிடையாது, தெரியாது, நமக்கு தெரியாது, இவர் தானே. அப்போ அந்த புறத்துல இருக்கிற குழந்தை நீ அப்ப எப்படி நாரதரோட இந்த அறிவை பெற்றாய், எங்களோட சந்தேகத்தை நீ நீக்கணுமே அப்படின்னு கேட்டார். இதுக்கு பிரகலாதனானவர் சொல்ற பதிலானது இதுல 4வது அத்தியாயமா வருது. அதை அடுத்த முறை ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.